நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அதாங்க அந்த ஃபெங்கல் புயலினுடைய மிச்ச மீதி பகுதி இருக்குது இல்லையா, அது நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி பல இடங்களிலும் கனத்த மழை பொழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்றைய தினம் நான் காணொலியை பதிவு செய்யும் பொழுதே கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்திற்கும் அதேபோல் தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்கள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தது. அதுதான் நிகழ்ந்திருக்கிறது. ஊத்தாங்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 503 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது. உண்மையிலே 50 சென்டிமீட்டர் அளவு மழை சில மணி நேரங்களில் பதிவாகி இருக்கிறது என்பது மிக மிக ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயம்தான். இது ஒரு மிக கனத்த மழைப்பொழிவு தான் ஊத்தாங்கரை சுற்றுவட்டார பகுதிகளை பொறுத்தவரையில். இதில் மறுப்பதற்கோ மறைப்பதற்கோ எதுவுமே கிடையாது. இவை போக கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தெற்கு கர்நாடக மாநில பகுதிகள் தற்பொழுது பலனை அடைய தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக பெங்களூர் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் அங்கங்கே மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். அது மட்டுமல்லாது நம்முடைய வடமேற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் அந்த சுழற்சி நிலவி கொண்டிருப்பதன் காரணமாக மேபி அது இன்னுமே வீக்கனாக இருக்கலாம். ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிற படிநிலையை கூட அது எட்டியிருக்கலாம். ஆனால் அது விண்டை இழுத்துட்ருக்கு இல்லையா, ஸோ அதனால் நம்முடைய வடக்கு கேரள மாநில கடலோர பகுதிகளின் வழியாக காற்றானது ஊடுருவுகிறது. அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய காற்று. ஸோ இதனால் பார்த்திங்கனாக்கா நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கும் ஒரு ஸ்லைட் ஏஜ் இருக்குது. ஸோ நீலகிரி மாவட்ட பகுதிகளும் பெனிஃபிட் அடையும். இதே நம்ம எதிர்பார்த்துருந்தோம். முன்பாக நீலகிரி மாவட்டத்திற்கும் ஓரளவிற்கு பலன் இருக்கும் அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம தெற்கு கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்களின் வழியாகவும் காற்றானது ஊடுருவி வருகிறது. அடுத்த சில மணி நேரங்களில் தெற்கு கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகும். சில இடங்களில் வலுவான மழைக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதன் பிறகு இந்த சுழற்சி மென்மேலும் நகர்ந்து ஒரு கட்டத்தில் அரபிக்கடல் பகுதிகளை அடைவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துருந்தோம். இது தொடர்பாக நம்ம விவாதிக்கலாம். அடுத்த சுற்று வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் நம்ம டிசம்பர் 10ஆம் தேதி வாக்கில் எதிர்பார்க்கலாம். இப்போ முக்கியமாக இந்த காலை நேர காணொலியை நான் பதிவு செய்ததற்கான நோக்கமே அந்த மழை அளவுகள் தொடர்பாக சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா ரொம்ப மேசிவான நம்பருங்க இது. இப்போ இந்த 2 நாளில் பதிவான அந்த மழை அளவுகளை நீங்கள் சேர்த்து கார்லேட் பண்ணிங்கன்னா இதுவரையில் வடகிழக்கு பருவமழை இயல்புக்கும் குறைவான அளவாக இருந்திருந்தால் கூட இந்த 2 நாளில் பெஞ்ச மழையை நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா இந்நேரம் அதனுடைய லெவல் எங்கேயோ போயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு பரவலான மழைங்க நிறைய இடத்துல பதிவாகி இருக்குது. சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள் பெரிய அளவில் பெனிஃபிட் அடையலை. அதுதான் நிதர்சனமான உண்மை. எவ்வளோ பில்டப் கொடுத்துருந்தாலும் பட் அது தொடர்பாகவே பேசி கொண்டு இருந்தாலும் தண்ணி நிற்குது அப்படி இப்படின்னு 1000 விஷயம் பேசினாலுமே இந்த மழை போதாது. இன்னுமே வாட்டர் பாடிஸ் எல்லாம் ஃபில் ஆகிட்டான்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது. 100 mm ஆஃப் ரெயின்ஃபால் 150 mm ஆஃப் ரெயின்ஃபால் ரெக்கார்டானதெல்லாம் நம்ம தண்ணி நிற்கிது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மிகைப்படுத்தக்கூடாது. பட் இப்போ புதுச்சேரியிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா 400 மில்லிமீட்டர் தாண்டி கிட்டத்தட்ட 443 மில்லிமீட்டர் 2:30 மணி வரைக்குமே 480 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது. மயிலம் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்லாம் ஒரு 24 மணி நேரத்திற்குள்ளாகவே 500 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகிவிட்டது. இப்போ ஊத்தாங்கரையிலலாம் அரௌண்ட் ஆல்மோஸ்ட் 503 மில்லிமீட்டர் அளவு மழை சில மணி நேரங்களில் பதிவாக இருக்கிறது. அப்போ நீங்கள் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் நிறைய இடங்கள் அதிக அளவிலான மழையானது பதிவாக இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில் 2 நாள் மழையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா 700 மில்லிமீட்டர் அளவு மழை கூட சில இடங்களில் பதிவாகி இருக்கும். இப்போ இந்த கேதரில் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றைய தினமும் 419 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. விழுப்புரம் மாநகராட்சியிலே பார்த்தீங்கன்னாக்கா 348 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. அப்போ நேற்று முன்தினத்துடன் அதை சேர்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 600 மில்லிமீட்டருக்கு நெருக்கத்தில் வருது. 550 மில்லிமீட்டர் முதல் 600 மில்லிமீட்டருக்கு இடையில். ஸோ அந்த அளவிற்கெல்லாம் மழையானது தமிழகத்தில் பதிவாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கெல்லாம் அது பலன் கொடுக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னுமே மழை வேணும். அடுத்த சுற்றுலா கிடைக்குதான்னு பார்க்கலாம். பட் அது எனக்கு பொறுத்த வரைக்கும் இனிமேல் லோவர் லாட்டிடியூடில் வீக்கர் சர்க்குலேஷன்ஸ் வரும். சுழற்சி இனிமேல் வலுவான சுழற்சியாக இருந்தால் மட்டுமே சென்னை அதிக பலனை அடையும். பெனிஃபிட் வேணும் தான் சென்னைக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இப்போ பார்க்கலாம். பட் பிற பகுதிகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். பிற பகுதிகளில் இப்போ நல்ல மழை வட உள் மாவட்ட பகுதிகளில் பதிவாக இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் ஒரு பரவலான மழை பொழிவை நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தாங்கரையில் 503 மில்லிமீட்டர், கேதர் விழுப்புரம் மாவட்டம் 419 மில்லிமீட்டர், சூரப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் 383 மில்லிமீட்டர், விழுப்புரம் மாநகராட்சி விழுப்புரம் மாவட்டம் 348 மில்லிமீட்டர், அரூர் தருமபுரி மாவட்டம் 331 மில்லிமீட்டர், முண்டியம்பாக்கம் விழுப்புரம் மாவட்டம் 322 மில்லிமீட்டர், கோலியனூர் விழுப்புரம் மாவட்டம் 320 மில்லிமீட்டர்,
திருப்பாலப்பந்தல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 320 மில்லிமீட்டர், மடம்பூண்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் 309 மில்லிமீட்டர், முகையூர் விழுப்புரம் மாவட்டம் 302 மில்லிமீட்டர், வளவனூர் விழுப்புரம் மாவட்டம் 298 மில்லிமீட்டர், நேமூர் விழுப்புரம் மாவட்டம் 295 மில்லிமீட்டர், கஞ்சனூர் விழுப்புரம் மாவட்டம் 285 மில்லிமீட்டர், மணம்பூண்டி விழுப்புரம் மாவட்டம் 285 மில்லிமீட்டர், வேங்கூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 267 மில்லிமீட்டர், திருக்கோயிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 262 மில்லிமீட்டர், ஜம்புக்குட்டப்பட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் 250 மில்லிமீட்டர், ஏற்காடு சேலம் மாவட்டம் 238 மில்லிமீட்டர், ஏரையூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 227 மில்லிமீட்டர், ஜமுனம்பரத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் 225 மில்லிமீட்டர், பாம்பார் அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் 205 மில்லிமீட்டர், மணலூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் 205 மில்லிமீட்டர், தன்றாம்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் 202 மில்லிமீட்டர், பரூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் 200 மில்லிமீட்டர், பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டம் 198 மில்லிமீட்டர், பெண்கோடபுரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் 189 மில்லிமீட்டர், சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 189 மில்லிமீட்டர், கள்ளக்குறிச்சி 176 மில்லிமீட்டர் அளவு மழையானது கள்ளக்குறிச்சி நகர பகுதிகளில் பதிவாக இருக்கிறது. அனந்தபுரம் விழுப்புரம் மாவட்டம் 175 மில்லிமீட்டர், காளையநல்லூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 168 மில்லிமீட்டர், திருவண்ணாமலை மாநகராட்சி திருவண்ணாமலை மாவட்டம் 162 மில்லிமீட்டர், ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை திருவண்ணாமலையில் பதிவாக இருக்கிறது. இது வந்து மெயின் ரெயின் காஸ் ஸ்டேஷன். பண்ருட்டி கடலூர் மாவட்டம் 157 மில்லிமீட்டர், மூரார்பாளையம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 155 மில்லிமீட்டர், வானமாதேவி கடலூர் மாவட்டம் 152 மில்லிமீட்டர், கீழ்பெண்ணாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் 150 மில்லிமீட்டர், மூங்கில்துறைப்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் 150 மில்லிமீட்டர், உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் 150 மில்லிமீட்டர். இவை போக நிறைய இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெயின்ஃபால் டேட்டாவை நானே இது வரைக்கும் பதிவு செஞ்சது கிடையாது. ஏன்னா நான் பதிவு பண்ணியிருக்கேன், அதாவது ஒரு லாங் ரெயின்ஃபால் டேட்டாவை நான் பதிவு பண்ணியிருக்கேன் என் வாழ்நாளில். இப்போ நான் வானிலை அறிக்கை சொன்ன காலத்திலேருந்து அது மாதிரி பதிவு பண்ண தொடங்கிய காலத்திலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் 300 மில்லிமீட்டர் அளவு மழையை இத்தனை இடங்களில் பதிவாகி நான் இது வரைக்கும் பதிவு பண்ணதே இல்லை. ஒருவேளை இப்போ சென்னை மாதிரியான ஒரு பகுதி இருக்குன்னா, இப்போ ஒரு சிறிய பகுதியில் அதிக மலைமானிகள் இருக்கும்பொழுது அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து பதிவு பண்ண முடிவதற்கான சந்தர்ப்பங்கிறது ஒரு வேளை அமையும். இப்போ ஒரு மிக்ஜாம் புயலின் போது பார்த்திங்கனாக்கா சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதி ஒரு 50 சதுர கிலோமீட்டர்கள்னு எடுத்துங்களேன். அதிகபட்சமாக நான் வந்து சொல்கிறேன், நுங்கம்பாக்கத்துலேருந்து ஒரு 50 சதுர கிலோமீட்டர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். பட் இதில் அப்படி கிடையாது. விழுப்புரம் எங்கே இருக்குது, திருவண்ணாமலை எங்கே இருக்குது, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தாங்கரை எங்கே இருக்குது. ஸோ இதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸை பாருங்கள். அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். இப்போ உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வர்றது. ஒரு குறுகிய பகுதியில் அதிக மழைமானிகள் இருக்கிறதுனால அந்த பகுதிகளில் அதிக அளவிலான மழை 300 மில்லிமீட்டர் அளவு மழையை நிறைய இடங்களில் பதிவாகுவது என்பது வேறு. ஆனால் இந்த பகுதிகளுக்கான தூரம் அதிகம். ஆனால் அந்த பகுதிகள் இருக்கக்கூடிய இடைப்பட்டு இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் மேசிவாக அந்த பாதையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் வந்து ஹெவியான ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்ட் ஆகியிருக்குது. இது வந்து ஒரு சாதனை மிக்க மழை தான். பெண்கள் வந்து வரலாற்றில் வந்து பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்படணும். ஏன்னா இந்த அளவிற்கான மழையும் கொடுத்துருக்கிறது, அதே சமயத்தில் சேதமும் இருக்கும். கண்டிப்பாக இதனால் வந்து சேதங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி உரியவர்களுக்கு உரிய நிவாரணம் வந்து கிடைக்கணும். அவங்களுக்கான இழப்பீடுகள் அவர்களுக்கு வழங்கப்படணும். அப்படிங்கிறதுல நமக்கு வந்து மாற்றங்கள் கிடையாது. ஸோ இதுதான், அவ்வளோதான் தோழர்களே. இதுதான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன். பிற்பகல் நேர காணொலியில் நம்ம அடுத்த சுற்று வடகிழக்கு பருவமழை தொடர்பாக மேலும் பல தகவல்களை உங்கள் கூட நான் வந்து ஷேர் செய்து கொள்கிறேன். இந்த மாதிரியான காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.